ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்டல் லோட்ல வந்துட்டு Azure SQL DBலருந்து நம்ம லேக் ஹவுஸ்க்கு டேட்டாவ மூவ் பண்ண போறோம். இன்கிரிமெண்டல் லோட் அப்டின்னா என்னன்னா, இப்ப நார்மலா வந்துட்டு நம்ம ஒரு பைப்லைன ரன் பண்ணும்போது, அது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்துட்டு சோர்ஸ்ல இருக்கிற டேட்டாவ அப்படியே வந்துட்டு டைரக்ட்டா டார்கெட்டுக்கு மூவ் பண்ணிடும். இப்ப நம்ம ஒரு பைப்லைன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க. நீங்க ஒரு டைம் ரன் பண்ணும்போது, சோர்ஸ்ல இருக்கிற டேட்டா எல்லாமே டார்கெட்டுக்கு வந்துரும். மறுபடியும் அதே பைப்லைன்ல நீங்க ரன் பண்றீங்க அப்டின்னா, என்ன நடக்கும் அப்டின்னா, இதோட இன்னொரு ஒரு காப்பி போயிட்டு அதுல விழுகும். ஓகே. ஸோ, அப்போ ஒரு டைம் நம்ம வந்துட்டு பைப்லைன் ரன் பண்ணும்போது, நம்மளுக்கு அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்துட்டு விழுகுது. ஸோ, இத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இன்கிரிமெண்டல் லோட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ, இன்கிரிமெண்டல் லோட் வந்துட்டு என்ன கான்செப்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஸோ ஜென்ரலா வந்துட்டு ஒரு டேபிள்லயும் வந்துட்டு ஒரு கீ காலம் இருக்கும். எய்தர் வந்துட்டு அது ஒரு டேட் காலமா இருக்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு நம்பர்ஸா இருக்கலாம். ஒரு யூனிக் நம்பரா இருக்கலாம். அந்த மாரி வந்துட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ, அத பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம இன்கிரிமெண்டல் லோட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸோ இந்த டேபிள்ல எம்ப்ளாயி நம்பர் தான் வந்துட்டு இங்க கீ காலம். இப்ப புதுசா வந்துட்டு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்றாங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த 104க்கு அடுத்ததா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்டல் லோடு. ஸோ அப்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள்ல வந்துட்டு லேட்டஸ்ட் டேட்டா மாத்திரம் மூவ் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்டல் லோடு. ஓகே. ஸோ இந்த மாரி எனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப கஸ்டமருக்கு வந்துட்டு கஸ்டமர் ஐடி இருக்கும் கண்டிப்பா. கஸ்டமர் நேம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய அட்ரஸ். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கிரியேட்டட் டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர் அப்டேட்டட் டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது என்ன கஸ்டமர் கிரியேட்டட் டேட், அப்டேட்டட் டேட் அப்படின்னா, இந்த கஸ்டமர் டேபிள்ல கஸ்டமரை வந்து என்னைக்கு கிரியேட் பண்றோமோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் டேட். ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவருடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆகுது, வேற ஏதோ அவருடைய டீட்டெயில்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் டேட் அதே டேட்டா தான் இருக்கும். ஆனா அப்டேட்டட் டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் டேட்டா மாறிடும். ஓகே. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கஸ்டமருடைய ஐடி வந்துட்டு 1001ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1002ன்னு இன்னொரு ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு. ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் 1 இவர் வந்து கஸ்டமர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் கிரியேட்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேத்து டேட் வச்சுக்கிறேன். இப்போ 2/8/2026. ஸோ கஸ்டமர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதே நேத்து டேட் வச்சுக்கலாம். ஸோ அப்டேட்டட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேத்து டேட்டே குடுக்குறேன். ஓகே. ஸோ அப்ப இந்த கஸ்டமர் கிரியேட்டட் பண்ணதும் இதே டேட் தான். அப்டேட்டடும் இதே டேட் தான். அ. ஸோ புதுசா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் வருது. கஸ்டமர் 3 வந்துட்டு வராரு. ஸோ அவர் என்னைக்கு வராரு அப்டின்னா, 3ஆம் தேதி வராரு. ஓகே. இப்போ 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் 2ஓட அட்ரஸ் மாறுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் டேட் வந்து 2ஆம் தேதி. ஆனா அப்டேட்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி வரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கஸ்டமர் அப்டேட்டட் டேட்ட வச்சு தான் வந்துட்டு நம்ம டேட் எடுக்கிறனால, அப்டேட்டட் டேட்ட வந்துட்டு வச்சு அத எடுத்துட்டு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இன்கிரிமெண்டல் லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரெக்கார்டுமே வந்துட்டு நம்மளுடைய எடுத்துட்டு வந்துரும். ஓகே. பிகாஸ் வந்துட்டு இது வந்து நியூவா வந்தது. இது வந்து ஆல்ரெடி இருந்தாலுமே, அதுல வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டா அப்டேட் ஆயிருக்குது. அதனால எடுத்துட்டு வந்துரும். ஸோ இதே மாரி தான் எஸ் சார். ஆர்டர். ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேட். ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை டேட். அந்த ஆர்டர்ல வந்துட்டு ஏதாவது மாடிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்துடும். இப்போ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் 501ல ஸ்டார்ட் பண்றேன். ஆர்டர் டேட் வந்துட்டு நேத்து டேட் குடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக்டு, ஷிப்டு. ஸோ ஆர்டர் மாடிஃபை டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து டேட்டே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் என்ட்ரி போடும்போது 503 ஒண்ணு வருது. அது வந்து 3ஆம் தேதி வந்துட்டு ஆர்டர் கிரியேட் பண்றோம். இது வந்து ஆர்டர் கிரியேட் டேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் பில்லிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக்டு அப்படின்னு போடுறோம். ஆ. ஸோ அப்ப இதையும் வந்துட்டு 3ஆம் தேதியிலே இருக்கும். இப்போ 501 வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. ரிட்டர்ன்டு. ஓகே. ஸோ அது ஏதோ ஒரு ரீசன்காண்டி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த ரிட்டர்ன்டையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பேஸ்ட் ஆன் த ஏதாவது ஒரு கீ காலம். இப்போ எம்ப்ளாயி ஐடியா இருக்கட்டும், கஸ்டமர் அப்டேட்டட் டேட்டா இருக்கட்டும், இல்ல இந்த ஆர்டர் மாடிஃபைட் டேட்டா இருக்கட்டும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கீ காலம்ம பேஸ் பண்ணி, அதுல இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன புல் பண்ணி எடுத்துட்டு வரது தான் பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்டல் லோட் அப்படின்றது. ஸோ இந்த இன்கிரிமெண்டல் லோட் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோர்ஸ் வந்துட்டு Azure SQL DB நான் யூஸ் பண்ண போறேன். டார்கெட் என்னது? லேக் ஹவுஸ். ஸோ இதுக்கு நடுவுல நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுவோம். இந்த பைப்லைன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த Azure SQL DBய நம்ம வந்துட்டு இந்த பைப்லைன் மூவ் பண்றதுக்கு இங்க ஒரு ஃபில்டர் பண்ணணும். என்ன ஃபில்டர் பண்ணணும்னா, நம்மளுக்கு லேட்டஸ்ட்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிள்லயும் லோட் பண்ணணும். அப்ப அந்த லேட்டஸ்ட்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம TBL கான்ஃபிக் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த TBL கான்ஃபிக் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டேபிள்ல இருந்து எந்த டேபிள்க்கு மூவ் பண்ண போறோம். சோர்ஸ் என்ன, டார்கெட் என்ன, பிளஸ் வந்துட்டு அதுல இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே டேபிள்ல வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப அது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, SRC ஸ்கீமா நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, SRC டேபிள் நேம். அதுக்கப்புறம் சிங்க் சைடு வந்துட்டு பாத் நேம். ஓகே. இது எல்லாம் நம்ம வந்துட்டு யூசுவலா நம்ம குடுக்குறது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல டெல்டா காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனல் காலம் ஆட் பண்ண போறேன். இந்த டெல்டா காலம் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேபிள்லயும் நம்ம எந்த காலம பேஸ் பண்ணி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் புல் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த டெல்டா காலம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெல்டா காலம்ல இருக்கிற வேல்யூ, டெல்டா வேல்யூ. அப்புறம் வந்துட்டு இது ஆக்டிவா இருக்கா இல்லையா? இது அஸ் யூசுவல் நம்ம பண்றது. இப்போ 1, 2, 3, 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோர்ஸ் சைடு வந்துட்டு ஸ்கீமா, DBO ஸ்கீமான்னே வச்சுக்கலாம். டேபிள் என்ன? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள். எம்ப்ளாயி டேபிள்ல வந்துட்டு சிங்க் பார்த்து நம்ம ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோம். இப்போ வந்து குளோபல், அதுல போயிட்டு பிரான்ஸு, அதுல போயிட்டு எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே. டெல்டா காலம் நேம். இப்ப எம்ப்ளாயிக்கு வந்துட்டு டெல்டா காலம் என்னது? எம்ப்ளாயி ஐடி. ஏன்னா இந்த எம்ப்ளாயி ஐடிய பேஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் ஐடிய நம்ம எடுத்துக்கிற போறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஐடி. ஓகே. ஸோ இப்ப எம்ப்ளாயி ஐடியோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ தெரியாது. அதனால டிஃபால்ட்டா 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ 0 விட மேக்ஸிமமா இருந்ததுன்னா, எது வேணாலும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்.
ஸோ இந்த இது ஆக்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் கஸ்டமர் டேபிள். ஸோ இந்த மாரி தான் வரும். ஸோ கஸ்டமர் டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ன்ற லொகேஷனுக்கு மூவ் பண்ணுவோம். இங்க வந்துட்டு கஸ்ட் அப்டேட்டட் டேட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா காலம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1900 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேட்டையும் மூவ் பண்ணிருவோம். ஸோ இதுவும் ஆக்டிவா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர். ஆர்டர் டேபிள்ல வந்துட்டு, இங்க வந்துட்டு ஆர்டர்ன்னு வச்சுக்கலாம் டார்கெட்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா காலம் நேம் என்னது? ஆர்டர் மாடிஃபை டேட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 1900ல செட் பண்ணிக்கலாம். 1. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. ஆனா நம்ம அத மூவ் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்துட்டு அத இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, இந்த டேபிள் மூலமா என்ன பண்ணணும்? டேட்டாவ ஃபில்டர் பண்ணி நம்ம பைப்லைனுக்கு அனுப்பணும். இத எப்படி வந்துட்டு எடுத்துட்டு வர்றதுன்னா, இங்க வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக்ல இருக்கிற வேர் இஸ் ஆக்டிவ் கிரேட்டர் தேன் 1 இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரும். ஓகே. ஸோ இது ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்து என்ன ஆக்டிவிட்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் வரும். இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணும்னா, இந்த ஸ்கிரிப்ட்டோட அவுட்புட்ட எடுத்து நமக்கு வந்து காப்பி ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணும். அப்ப இந்த ஸ்கிரிப்ட்டோட அவுட்புட்ல இருந்து நம்மளுக்கு வர்ற டேட்டாவ காப்பி ஆக்டிவிட்டி மூலமா இது எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டெல்டா காலம்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ காப்பி ஆக்டிவிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, கிரேட்டர் தேன் குடுத்துட்டு, இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூவ அதுல பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, காப்பி ஆக்டிவிட்டில வந்துட்டு, நம்ம ஒரு காப்பி ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி ஒரு லுக்கப் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி, அந்த லுக்கப் ஆக்டிவிட்டி மூலமா இந்த மேக்ஸிமம் வேல்யூவ ஃபைண்ட் பண்ணணும். எதுல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ, ஒரு டேபிள்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவ ஃபைண்ட் பண்ணி, அத நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலமா, இந்த காப்பி ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலமா இந்த மேக்ஸிமம் வேல்யூவ இதுல போயிட்டு அப்டேட் பண்ணணும். எங்க டிபிஎல் கான்ஃபிக்ல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பைப்லைன் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு டேபிள்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவும் இதுல வந்துட்டு அப்டேட் ஆயிடும். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் டைம் இந்த பைப்லைன நீங்க ரன் பண்ணும்போது, இங்க இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவ பேஸ் பண்ணி தான் அத எடுத்துட்டு வரும். அப்போ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டூ கீப் எந்த டெல்டா காலம், அதோட டெல்டா வேல்யூ என்ன, அத பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது தியரி அப்படின்றனால உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் புரியாம கூட இருக்கலாம். பட் நான் பிராக்டிகலா பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சோர்ஸ் சைடு Azure SQL போர்ட்டல் போயிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு SQL டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். ஸோ சர்வர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு SQL ஆத்தென்டிகேஷன். என்னோட யூசர் நேம் நான் செட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ சர்வர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இது வந்து டெவலப்மெண்ட்ல போகுது. ஸோ இப்போ டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணணும். டேட்டாபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசிக் எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக் அப்ளை பண்ணிக்கலாம். லோக்கலி ரிடண்டன்ட். ஸோ நெட்வொர்க்கிங்ல வந்துட்டு பப்ளிக் எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் குடுத்துடலாம். ஸோ இது 2ம் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மத்தது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட்டா. ஸோ இதில வந்து சாம்பிள் டேட்டாபேஸ் எடுத்துக்கலாம். சாம்பிள் டேட்டாபேஸ் கூட தேவையில்ல இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அ எப்படியும் வந்துட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபேப்ரிக் ஜூலை டிபி அப்படின்ற அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேபிள்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதனால வந்துட்டு இத நான் கேன்சலே குடுத்துடுறேன் இப்போதைக்கு. கிரியேட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வரும் டேட்டாபேஸும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ அடுத்தது நமக்கு ஃபேப்ரிக் சைடு. app.fabric.com போயிடுறேன். ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இல்ல. ஸோ நான் வந்துட்டு ஒரு நியூ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். இந்த ஒரு ஸ்பேஸ்க்கு பேர் வந்துட்டு ஃபேப்ரிக் ஜூலை 006ன்னு வச்சுக்கிறேன். ஃபேப்ரிக் ட்ரையல் அப்ளை. ஸோ இப்போ இதில போயிட்டு ஒரு நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிட்டு, நம்ம ஒரு லேக் ஹவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேக் ஹவுஸ்க்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் லேக் ஹவுஸ் அப்படின்னு குடுத்துருங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஒரு விண்டோல நம்மளுடைய ஒரு ஸ்பேஸ் போய்க்கலாம். அதில போயிட்டு நான் ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பைப்லைன் அதே பேர்லயே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ டார்கெட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சோர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிப்ளாய்மென்ட் ஆயிட்டு இருக்குது. இந்த டிப்ளாய்மென்ட் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம இந்த சர்வர நம்ம எஸ்எஸ்எம்எஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு, நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். டிப்ளாய்மென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ரிசோர்ஸஸ் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆல் ரிசோர்ஸஸ்ல நம்மளுடைய SQL சர்வர் போய்க்கலாம். இதில போனீங்கன்னா, சர்வர் நேம் அப்படின்னு இருக்கும். இத காப்பி பண்ணிட்டு, நான் என்னோட எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்வர் நேம் பேஸ்ட் பண்ணிடுறேங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க SQL ஆத்தென்டிகேஷன். ஸோ என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் நான் டைப் பண்றேன். ஓகே. இப்போ என்னோட டேட்டாபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட டேட்டாபேஸ எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஃபேப்ரிக் ஜூலை டிபி இருக்கு. ஸோ இத எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேபிள்ஸ் எதுவும் இருக்காது. நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ கொரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம மொத்தம் 3 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாரி. ஒண்ணு வந்து எம்ப்ளாயி டேபிள், கஸ்டமர் டேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேபிள். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் டேபிள். ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா,
டேபிளோட பேர் வந்துட்டு எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, எம்ப்ளாயி டிபிஎல் எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். இந்த காலம் நேம்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு காலம் ஒரு என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்டி. ஸோ இது வந்துட்டு வேர் கேர். இது ஒரு ஐஎன்டிலே கொடுத்துடலாம். சேலரி வந்துட்டு லாங் அப்படின்றதுனால இதுவுமே வந்துட்டு ஐஎன்டி, வீக் ஐஎன்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் டிபிஎல் கஸ்டமர். இதை அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ கஸ்டமர் ஐடி ஐஎன்டின்னு போட்டுக்கலாம். கஸ்டமர் நேம் வேர் கேர் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர் கேர் எடுத்துக்கலாம். இது வந்து டேட் டைம் போட்டுக்கலாம். டேட் டைம் இது ரெடி. அடுத்தது ஆர்டர் டேபிள். கிரியேட் டேபிள் டிபிஎல் ஆர்டர். ஸோ இதை அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு காலம்க்கு ஒரு என்டர் அடிச்சுக்கலாம். ஆர்டர் ஐடி ஐஎன்டி. ஆர்டர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஆர்டர் ஸ்டேட்டஸ் வேர் கேர் கொடுத்துக்கலாம். இது வந்து டேட் டைம் 2 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 டேபிளும் நம்மளுக்கு ரெடி. ஸோ இதை அப்படியே நான் ரன் பண்ணுறேன். இப்போ கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த 3 டேபிளுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 டேபிளுக்கும் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் இன்டு டிபிஎல் எம்ப்ளாயி வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரெக்கார்டு எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த டேபிளுக்கு டேட்டா கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேபிள், கஸ்டமர் டேபிள். ஸோ இந்த கஸ்டமர் டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டிபிஎல் கஸ்டமர் வேல்யூஸ். ஸோ டேட் வந்துட்டு எப்பயுமே நம்ம ரிவர்ஸில் அடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2026. ஸோ இது என்ன மாதம்னா 8, நேற்று டேட்டு. இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு அப்படியே நான் காப்பி பண்ணி இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டேட் இந்த இடத்துல அதே தான் வரும். கஸ்டமர் மொத்தம் 102 கஸ்டமர். இப்போ இந்த டேபிளுக்கு ரெக்கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டிபிஎல் ஆர்டர் டேட் வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ 501 போட்டுக்கலாம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டேட் எடுத்துக்கிறேன்.
இது வந்துட்டு பேக்கடு அப்படின்னு. அடுத்தது வந்துட்டு மாடிஃபை டேட்டுக்கும் இதே டேட்டை போடுங்க. ஸோ நீங்க டேட்டுன்றது வந்து டேட் டைமோட கூட வைக்கலாம். அது வந்து இன்னும் எக்ஸாக்ட்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அ என்ன ரியல் டைம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டேட் டைமோட தான் இருக்கும். டேட் மாத்திரம் இருக்காது. ஸோ இதுல வந்துட்டு ஒரு 2 ரெக்கார்ட் போட்டுக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்ப இந்த சாம்பிள் டேட்டாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இது 3யுமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டேபிள்லயும் என்ன டேட்டா இருக்குன்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். டிவிஎல் எம்ப்ளாயி, டிபிஎல் கஸ்டமர், டிபிஎல் ஆர்டர். ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ 3 டேபிள்லயும் நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎல் கான்ஃபிக் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் டேபிள் டிபிஎல் கான்ஃபிக். இதுல நம்மளுக்கு என்னென்ன காலம்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா காலமும் தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ சீரியல் நம்பர் வந்துட்டு ஐஎன்டின்னு குடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கீமா வேர்கேர் 255 குடுத்துடுறேன். இத வேணா காப்பி பண்ணிக்கலாம். டெல்டா காலம் நேம் இதுவும் வேர்கேர்ல தான் இருக்கும். டெல்டாவோட வேல்யூ இதையும் வேர்கேர்லயே வைங்க. ஏன் இத வந்து வேர்கேர்ல வைக்க சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதுல டெல்டா வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எய்தர் நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடி காலமா இருக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டேட் காலமா இருக்கலாம். ஸோ 2 காலமும் மிக்ஸ்டா வர்றதுனால வந்துட்டு நீங்க இத வந்து வேர்கேர்லயே வச்சுக்கங்க. இது மாத்திரம் ஐஎன்டின்னு குடுத்துக்கலாம். எக்ஸிக்யூட். ஸோ இப்ப இந்த டேபிள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள நம்ம டேட்டா இன்சர்ட் பண்றோம். டிபிஎல் கான்ஃபிக் வேல்யூஸ். ஸோ இத வந்துட்டு சீரியல் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீமா டிபிஓல வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டேபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎல் எம்ப்ளாயி. டிபிஎல் எம்ப்ளாயி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்க் சைடு வந்துட்டு நமக்கு குளோபல் வேணும், பிரான்ஸ் வேணும். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டெல்டா காலம் நேம். இந்த டெல்டா காலம் நேம் வந்து நமக்கு என்னதுன்னா, எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இத 0ன்னு வச்சுக்கலாம். 1 ஆக்டிவா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவா இருக்கு. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். 4 தடவ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல சீரியல் நம்பர் மாத்திரம் வந்துட்டு மாத்திக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎல் கஸ்டமர், டிபிஎல் ஆர்டர், டிபிஎல் ப்ராடக்ட். இங்க வந்துட்டு கஸ்டமர், ஆர்டர், ப்ராடக்ட். ஸோ இங்க வந்துட்டு காலம் நேம் கஸ்டமர் அப்டேட்டட் டேட். ஓகே. ஸோ கஸ்டமர் அப்டேட்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 1990-0101. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் மாடிஃபை டேட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 1990-0101. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் டேட்ன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு டேட். இது நம்ம கன்சிடர் பண்ண போறது இல்ல. அதனால வந்துட்டு எதுனாலும் வச்சுக்கலாம். அப்டேட்டட் டேட். ஸோ இதுலயும் வந்துட்டு இந்த வேல்யூ போட்டுடலாம். ஸோ இத வந்து 0ன்னு ஆக்கிடுறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த டேட்டாவ நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக். இத வந்துட்டு நம்ம
ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கு அப்படின்றத. ஓகே. ஸோ இப்போ இந்த டேபிள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ நம்ம அப்டேட் பண்றதுக்கு ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் கிரியேட் ப்ரொசீஜர் EBL config update அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆஸ் குடுத்துடலாம். பிகின், எண்ட். ஸ்டோர் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மேல கிரியேட் ப்ரொசீஜர்னு குடுத்து ப்ரொசீஜரோட நேம் குடுத்துருங்க. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் குடுத்துட்டு பிகின் அண்ட் எண்ட் குடுத்துருங்க. நடுவுல வந்துட்டு நம்ம கமாண்ட் குடுக்கணும். ஸோ அந்த கமாண்ட்ல என்ன குடுக்கணும் அப்படின்னா, அப்டேட் டேபிள் நேம். டேபிள் நேம் என்னது? TBL config. ஆ செட். நம்ம என்ன செட் பண்ண போறோம் அப்படின்னா, டெல்டா வேல்யூவ. ஓகேவா? ஸோ டெல்டா வேல்யூ வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு வேல்யூ செட் பண்ண போறோம். ஓகேங்களா? வேர் எத பேஸ் பண்ணினா, இந்த சீரியல் நம்பர பேஸ் பண்ணி. சீரியல் நம்பர் ஈக்குவல் டூ இது வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ. ஓகே. எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ம டைனமிக்கா வந்துட்டு அப்டேட் பண்ணணும். டைனமிக்கா வந்துட்டு எப்படி அப்டேட் பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேல வந்துட்டு நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்றேன். இங்க ஐடி காலம் இன்டிஜர்ன்னு குடுத்துடலாம். அடுத்து வந்துட்டு டெல்டா வேல்யூ. டெல்டா வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். டெல்டா வேல்யூக்கு வந்துட்டு டெல்டா வேல்ன்னு குடுத்துடலாம். வேர். ஸோ இத வந்துட்டு வேர் கேர்னே குடுத்துடலாம். ஓகே. இந்த மாதிரி குடுத்துடலாம். இப்போ இது 2யும் நம்ம வந்து இதுல பாஸ் பண்ணணும். இதுக்கு நேரா நம்மளுக்கு என்ன வேணும்? டெல்டா வேல்யூ வேணும். இதுக்கு நேரா வந்து நம்ம எத சர்ச் பண்ண போறோம்? ஐடி காலமா சர்ச் பண்ண போறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரையும் நம்ம கிரியேட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆல் செட் நம்ம டேட்டா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நேரா வந்துட்டு கான்ஃபிகரேஷன் போயிற வேண்டியதுதான். இப்போ பைப்லைன் போறேன். இந்த பைப்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி எடுக்கணும். ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு கனெக்ஷன் நம்மளுடைய கனெக்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்டின்னா, முதல்ல நீங்க அத ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். தப்பு இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌஸ் ஆல் குடுத்துடுறேன். சோர்ஸ் ஈக்குவல் டிபி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம சர்வருடைய நேம் இங்கே கூட கால் பண்ணிக்கலாம். இதுதான் நம்முடைய சர்வருடைய நேம். டேட்டாபேஸோட நேம் என்னது? ஃபேப்ரிக் ஜூலை டிபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ஜூலை டிபி கனெக்ஷன் அப்படின்னு வச்சிருக்கேன். ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ல இருக்கட்டும். இங்க வந்துட்டு என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்துடுறேன். குடுத்துட்டு கனெக்ட் குடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிபி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவ டெஸ்ட் கனெக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப கொரியில நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் கான்ஃபிக்ல போயிட்டு வேர் இஸ் ஆக்டிவ் இஸ் ஈக்குவல் டூ 1. ஓகே. இதுதான். போட்டுட்டு முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டிய ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்றேன். ரன் பண்றேன்.
இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்க. இதோட அவுட்புட் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி டூ ஒரு நோட் பேட்ல எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இதுலருந்து நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும். அத பிக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ரிசல்ட் செட்ஸையும், இந்த ரோவையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இத எஸ்கேப் குடுத்துட்டு, இப்ப அடுத்த ஆக்டிவிட்டி நம்ம இதுல ரன் பண்ணணும். அடுத்த ஆக்டிவிட்டி என்னதுன்னா, ஃபார் ஈச். இதுல போயிட்டு ஃபார் ஈச் எடுத்துக்கங்க. இதோட ஆன் சக்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபார் ஈச்ல பிக் ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஃபார் ஈச்ச கிளிக் பண்ணிட்டு, நம்ம வந்து சீக்வென்ஸ் எல்லாம் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேட்சாவும் குடுக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து இப்போதைக்கு நான் இத எடுத்து விட்டுறேன். பேட்ச் கவுண்டாவே குடுத்துடலாம். ஓகே. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, டைனமிக்கா வந்துட்டு வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட்டோட அவுட்புட்ல இருந்து சாரி. ஸ்கிரிப்ட்டோட அவுட்புட்ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ரிசல்ட் செட்ஸ் வேணுமா? அதுல போயிட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் 0 குடுத்துருங்க. டாட் அதுல நம்மளுக்கு ரோஸ் வேணும். ரோஸ். இத குடுத்துடலாம். ஓகே. இப்போ ஃபார் ஈச் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ம 3 ஆக்டிவிட்டி ரன் பண்ணணும். ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி அப்டின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு லுக்கப் ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம். இந்த லுக்கப் ஆக்டிவிட்டில வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்மளுடைய ஒரு டேபிள்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த லுக்கப் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்டின்றது வந்துட்டு நம்ம எந்த மாரி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லுக்கப் ஆக்டிவிட்டி ஆட் பண்றேன். ஸோ இதுக்கு வந்துட்டு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதே டிபி கனெக்ஷன் தான். இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ஜூலை டிபி கனெக்ஷனா வந்துடுச்சுங்க. நீங்க இதில போய் பார்த்துக்கலாம். ஸ்கிரிப்ட்ல போனீங்கன்னா, ஃபேப்ரிக் ஜூலை டிபி கனெக்ஷன் தான் வருது. ஓகே. ஃபேப்ரிக் ஜூலை டிபி கனெக்ஷன். ஓகே. ஸோ இத எடுத்தாச்சு. ஸோ இதில போயிட்டு நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் டேட்டாபேஸ் டிபி கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கொரி. ஸோ நம்ம கொரியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரலா வந்துட்டு ஒரு டெல்டா காலம்லயும் இருக்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூவ நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கொரிய வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைனமிக்கா தான் வந்துட்டு எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள்லயும் ஸோ அப்போ அந்த ஒரு டேபிளையும் நம்ம இங்க எப்படி எடுக்கிறேன்னா, ஸோ இங்க போயிட்டு இத கிளிக் பண்ணுங்க. ஐட்டம் டாட் எஸ்ஆர்சி ஸ்கீமா. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்சி ஸ்கீமால இருக்கிற நம்ம அந்த மேக்ஸிமம் வேல்யூவ எடுத்துட்டு வரணும். எஸ்ஆர்சி ஸ்கீமால இருக்கிற அந்த எஸ்ஆர்சி டேபிள்ல இருக்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூவ எடுத்துட்டு வரணும். ஸோ நான் இங்க ஒரு கர்லி பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு கர்லி பிராக்கெட் போட்டுக்கங்க. அப்பதான் வந்துட்டு அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு செட்டு. இந்த ஸ்கீமாக்கு பதிலா டேபிள்னு மாத்திடுங்க. ஓகே. ஸோ அப்போ இங்க செலக்ட் ஸ்டாருக்கு பதிலா இங்க நம்மளுக்கு என்ன வேணும்? மேக்ஸிமம் இதுல டெல்டா காலம். டெல்டா காலம் சூஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு ஒரு டேபிள்ல இருக்கிற அந்த டெல்டா காலம்ல இருக்கிற இந்த மேக்ஸிமம் வேல்யூவ ஐடென்டிஃபை பண்ணும்.
ஓகே. மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கிறதுக்கு இங்க வந்து மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுங்க. ஒரு ரவுண்ட் பிராக்கெட் போட்டுங்க. இந்த மேக்ஸிமம் வேல்யூவ அது எடுத்துட்டு வந்துரும். அப்ப இந்த லுக்கப்போட அவுட்புட்ல நம்மளுக்கு என்ன வரும்னா, ஒரு டேபிள்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூயும் இதுல வந்துரும். ஓகே. அடுத்தது இதோட ஆன் சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி ஆக்டிவிட்டி. இந்த காப்பி ஆக்டிவிட்டில இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, சோர்ஸ் சைடு ஆப்வியஸ்லி நம்மளுடைய டிபி கனெக்ஷன் எடுத்துக்கங்க. ரெஃப்ரெஷ் குடுங்க. இதுல போயிட்டு Azure SQL டேட்டாபேஸ். ஸோ இதுல நம்ம இப்ப என்ன எடுக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து கொரி பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப லுக்கப்போட அவுட்புட்ல நமக்கு என்ன வருதோ, அந்த லுக்கப்போட அவுட்புட்ல இருக்கிற அந்த டேட்டாவையும் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவ மூவ் பண்றதுக்கு சிம்பிளா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் SRC ஸ்கீமா கர்லி பிராக்கெட், கர்லி பிராக்கெட். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இத வந்துட்டு SRC டேபிள் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு SRC ஸ்கீமா, இங்க SRC டேபிள், வேர் இங்க தான் வந்துட்டு மெயின். நம்ம என்ன பண்றோம், அதோட மேக்ஸிமம் டேட்டாவ கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வேர் வந்துட்டு எந்த காலம வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, அந்த டெல்டா காலம ஃபில்டர் பண்ணணும். ஓகே. அப்போ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல டெல்டா காலம் இத எடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெல்டா காலம் வந்துட்டு நம்மளுக்கு எத விட மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஐட்டமோட டெல்டா வேல்யூவோட டெல்டா வேல்யூ. வேல்யூ தானே வச்சோம் இந்த காலம் பேரு. டெல்டா வேல்யூ. இந்த காலமோட மேக்ஸிமமா இருக்கணும். ஸோ இப்ப இந்த டெல்டா வேல்யூன்றது நம்மளுக்கு பேசிக்கலி வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஒரு டெக்ஸ்ட் கேரக்டர் வேர் கேர். ஓகேங்களா? அப்போ அந்த வேர் கேர வந்துட்டு நம்ம இங்க லோட் பண்ணும்போது, மேபி நம்ம இங்க ஒரு சிங்கிள் கோட் குடுத்தோம்னா நல்லது. ஓகேவா? அப்படியே ஓகே குடுத்துருங்க. இப்போ டேட்டா காப்பி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? காப்பி ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் ப்ரொசீஜர்ல போயிட்டு மறுபடியும் இதோட லாஸ்ட் டேட்டாவ அப்டேட் பண்ணணும். அதோட லாஸ்ட் டேட்டா ஆல்ரெடி நம்ம லுக்கப்ல எடுத்து வச்சுட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் மாத்திரம் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதில போயிட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்டோர் ப்ரொசீஜர்ன்னே ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இதோட ஆன் சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜருக்கு போகும். ஓகே. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்ல நம்மளுக்கு கனெக்ஷன் அஸ் யூசுவல் நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கங்க. டிபி என்னுடைய டிபி எடுத்துக்கங்க. ப்ரொசீஜர் நேம். ப்ரொசீஜரும் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வந்துரும். கான்ஃபிக் அப்டேட்ன்னு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணோமா, வந்துருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரோட பாராமீட்டர்ஸ இம்போர்ட் பண்ணுங்க.
இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃபர்ஸ்ட்டு ஐடி காலம். ஐடி காலம் வந்துட்டு நம்ம எதுலேருந்து எடுக்கணும்னா, நம்மளுடைய ஐட்டம் டாட் ஐடி காலமே எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க ஐட்டம் டாட் சீரியல் நம்பர். ஸோ இந்த காலம்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டேபிளோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த காலம நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்ம லுக்கப்போட மேக்ஸிமம் வேல்யூவ எடுத்துட்டு வரணும். ஸோ அப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்தீங்கன்னா, ஆக்டிவிட்டியோட லுக்கப் ஆக்டிவிட்டியோட அவுட்புட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? லுக்கப் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்ல மேக்ஸிமம் வேல்யூவ எடுத்துட்டு வரணும். இதுல ஃபர்ஸ்ட் ரோ கூட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அப்படின்னாலே ஒரு ரோ தான் வரும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ரோன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ லுக்கப் வரைக்கும் வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. இப்போ காப்பி டேட்டா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோர் ப்ரொசீஜர்ல போயிட்டு நம்ம அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இருங்க ஒரு நிமிஷம். காப்பி டேட்டால டெஸ்டினேஷன் கனெக்ஷன் இஸ் ரெக்வயர்ட்ன்னு வருது. ஏன் கனெக்ஷன் குடுத்தாச்சே. ஆமா. காப்பி டேட்டால நம்ம டெஸ்டினேஷன் சைட் நம்ம எதுவுமே குடுக்கல. இந்த சைடு தான் கான்ஃபிகர் பண்ணோம். அந்த சைடு வந்துட்டு நமக்கு லேக் ஹவுஸ் கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? ஸோ இதில போயிட்டு பிரான்ஸ் லேக் ஹவுஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில ஃபைல்ஸா தான் மூவ் பண்ண போறோம். ஸோ ஃபைலோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைனமிக்கா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம்ல இருக்கிற சிங்க் பாத் எடுத்துக்கலாம். சிங்க் அண்டர்ஸ்கோர் பாத்தா சிங்க் அண்டர்ஸ்கோர் பாத். ஓகே. ஸோ டீலிமிட்டடாவே இருக்கட்டும். இதில அட்வான்ஸ்ல போயிட்டு, இப்ப ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டீலிமிட்டட்ன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற நம்மளுடைய டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ஸ இங்க வந்து டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வேண்டாம் அப்டின்னா, கீழ வந்தீங்கன்னா அட்வான்ஸ்ட்ல டாட் சிஎஸ்வின்னு மாத்திக்கங்க. ஏன்னா சிஎஸ்வின்னு மாத்துனா நம்ம இத டேபிளா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால இத வந்து முதல்ல சிஎஸ்வின்னு மாத்திருங்க. மாத்திட்டு இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். வரேன். ஸோ பாருங்க, நம்மளுக்கு இந்த என்டயர் பைப்லைன் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துரலாம். பிரான்ஸ்ல கஸ்டமர் இப்ப 3வதா ஒரு ஃபைல் வந்துருச்சு. இந்த ஃபைல் எத்தன மணிக்கு வந்திருக்குன்னா, 9:23க்கு வந்திருக்கு. ஸோ இதுல டேட்டா இருக்காது கண்டிப்பா. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்டோர் ப்ரொசீஜர் நம்மளுக்கு அந்த டேட்டாவ அப்டேட் பண்ணனால, இது வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் எதுவும் நியூ டேட்டா எதுவும் இல்ல. அதனால நியூ டேட்டா எம்ப்டியா தான் இருக்கு.